ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்ததுங்க. போயிட்டு வரும்போது அப்படியே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். மதியம் லஞ்சுக்கு நான் சாம்பார் மார்னிங்கே வச்சிட்டேன். சாப்பிடும்போது மட்டும் வாழைப்பூ வீட்டில் இருந்தனால வடை மாதிரி ரெடி பண்ணி சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்டும் வேற லெவலாகவும் இருந்தது. இது சாம்பாருக்கு பக்காவாகவும் இருந்தது. அப்படியே ஈவினிங் டைமில் மாடிக்கு போய் பார்க்கும்போது மாங்காய் நல்லா கொத்து கொத்தாக இருந்தது. பார்க்குறதுக்கே உண்மையாகவே டெம்டிங்காக இருந்தது. இன்னைக்கு நைட் டின்னருக்கு வீட்டில் பரோட்டா தான். ஆனால் அதுக்கு சைட் டிஷ் நான் தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ ஒரு டவாவில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு 4-5 வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு 4 - 5 வரமிளகா, கொஞ்சமா புளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி நல்லா பேஸ்ட் பண்ணி இப்போ அதே டவால கொஞ்சமா எண்ணெய், கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனை குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா வெங்காயத்து கூட கோட் ஆகி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட பரோட்டாக்கு பக்காவான சைடு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரோட்டா வச்சு சாப்பிட்டு பார்த்தா சும்மா அப்படி இருக்குங்க.